அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பார்க்க இருப்பது காலம். காலம் என்பது பிரபஞ்சத்தின் ஆன்மா என்று சொல்லுவார்கள். இந்த காலம் எங்கிருந்து ஆரம்பித்து எங்கே முடிகிறது என்பதை இந்த வானசாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக எல்லா மனிதரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அது இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர்கள், மற்றுமுள்ள மதம், இந்த மதமே இல்லாதவர்கள், நாஸ்திகர்கள், எல்லா பேரும் இதை கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அதாவது காலத்தை எப்படி வடிவமைத்திருக்கிறார்கள் என்றால், கண்ணிமை 2 கொண்டது கைநொடி, கைநொடி 2 கொண்டது மாத்திரை, மாத்திரை 2 கொண்டது குரு, குரு 2 கொண்டது உயிர், உயிர் 9 கொண்டது கணம், கணம் 12 கொண்டது வினாளிகை, வினாளிகை 60 கொண்டது நாளிகை, நாளிகை 7.5 கொண்டது ஜாமம், ஜாமம் 4 கொண்டது பொழுது. இப்படி பொழுது, நாள், பட்சம், மாதம், மாதத்திலிருந்து வருடம், வருடத்திலிருந்து யுகங்கள், 4,32,000 ஆண்டுகள் கொண்டது ஒரு யுகம். இது 2ஆனால் அது துவாபர யுகம், அது 3ஆனால் அது திரேதாயுகம், அது 4ஆனால் அது கிரேதாயுகம். இந்த 4ம் ஒன்றாக சேர்ந்தால் இது ஒரு சதுர்யுகம். இந்த சதுர்யுகம் 18 சதுர்யுகங்கள் சேர்ந்தால் மனுவுக்கு ஒரு ராஜ்யம். மனு பூமியில் இருக்கிற ராஜா. இந்த ராஜா ஆட்சிக்கு உட்பட்ட ராஜ்யங்கள் இவ்வளவு காலங்களுக்கு இருக்கிறது. இந்த காலங்கள் 74 மனு ராஜ்யங்கள் சென்றால் இந்திரனுக்கு ஒரு ராஜ்யம். இந்த இந்திரனுக்கு 270 ராஜ்யங்கள் சென்றால் பிரம்மாவுக்கு ஒரு நாள். இந்த பிரம்மாவுக்கு இப்படி ஆண்டு 360 100 ஆண்டுகள் சென்றால் ஒரு பிரம்மா இறந்து விடுவார். பிரம்மாவுக்கு மட்டும்தான் பிரளய காலம் உண்டு, அதாவது அழிவு இருக்கிறது. இப்போ இதற்கு கீழே பார்த்த எதுலையுமே அழிவுகள் அல்ல, காலங்கள். அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். மனு மாற்றப்படுகிறார், இந்திரன் மாற்றப்படுகிறார். ஆனால் பிரம்மா மற்றும் அழிவை சந்திக்கிறார். இது 360 பிரம்மா ஆண்டுகள் சென்றதும் 4 பிரம்மாக்கள் அழிகிறார்கள். அதாவது முதல் பிரம்மா வரைக்கும் அழிகிறார். அதற்கு மேல் இந்த 360 பிரம்ம காலங்கள் தாண்டினால் விஷ்ணுவுக்கு ஒரு கற்பம். இந்த விஷ்ணு கற்பம் 100 சென்றால் விஷ்ணு கற்பம் முடிந்து ரோம ரிஷி, அதாவது அதற்கு மேல்தான் ஜீவன்கள் இறைவனிடத்திலிருந்து பிரிந்து போகிறது. ரோம ரிஷிக்கு ஒரு ரோமம் உதிரும். இந்த ரோம ரிஷிக்கு 100 ஆண்டுகள் சென்றால் ஒரு மீனச ரிஷிக்கு ஒரு செல் உடலில் உதிரும். இங்குதான் மனிதன், ஜீவன்கள், பிரம்மா, விஷ்ணு எல்லோரும் இந்த ஜீவன், இந்த ரோமத்துக்கும் இந்த செதிலுக்கும் உட்பட்டவர்கள் தான் எல்லோருமே. அதற்கு மேல் இருப்பது தான் பரம். இப்போ பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்றும் பரமபிதா என்றும் சொல்லப்படுகிற இடம் இதற்கு மேல்தான் இருக்கிறது. இந்த பரத்திலிருந்துதான் நாம் உதிர்ந்து போனோம். இந்த உதிர்ந்து போனதுதான் இன்றைக்கு வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள். மீனசம் என்றால் வானில் இருக்கிற நட்சத்திரங்கள். ரோமர்கள், ரோம் என்றால் இப்ப இருக்கிற கிரகங்கள் எல்லாம் ரோம வகையை சாதா ரோமம். இதற்கு மேல் பரம் இருக்கிறது. இங்குதான் பரமபிதா இருக்கிறார். பரமபிதாவிலிருந்து வந்ததனால் பரமதேவன் என்று சொல்லுகிறோம். அதற்கு மேல் இருக்கிறது சக்தி இருக்கிறது. அத பரமபிதாவுக்கு மேல் சக்தி இருக்கிறது. அதாவது ஒரு உடல் என்ன வகையில் இருக்கிறதோ, கால், தொடை, அறை, நெஞ்சு, அதற்கு மேல் கழுத்து, முகம், கண். இந்த கண்ணிலிருந்துதான் அது அந்த சிதில் உதிர்கிறது. முகத்திலிருந்துதான் ரோமங்கள் உதிர்கிறது. அதற்கு மேல் இறைவன் இருக்கிற நெற்றி பட்டம், இதுதான் பரம். இதற்கு மேல் இருப்பது முடி. இங்குதான் சக்தி. 780 கோடி சக்திகள் தங்கள் முடியை அவிழ்த்து விட்டு மறுபடியும் கட்டி, மறுபடியும் அவிழ்த்து விட்டு மறுபடியும் கட்டி கொண்டே இருக்கும். இதனால் பிரபஞ்சம் முழுவதும் அதிர்வலைகள் இருந்து கொண்டே இருக்கும். பிரபஞ்சம் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் இந்த அதிர்வுகள் இருந்து கொண்டே இருப்பது இந்த சக்திகள் தங்கள் முடிகளை அவிழ்த்தும் அதை மறுபடி கட்டியும் மறுபடி அவிழ்த்தும் மறுபடி கட்டியும் கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பு உடலில் இருக்கிறதா என்று நாம் அதை சோதித்தறிய வேண்டும். சரியாக இருக்கிறதா என்று. பைபிளில் சொல்லப்பட்டது எப்படி என்றால், இறைவன் மனிதனை தனது சாயலில் உண்டாக்கினான். இறைவன் என்ன சாயலில் இருக்கிறானோ அதே சாயலில் உண்டாக்கினான். எப்படி என்றால், தலை இருக்கிறது, இது ஆவி. இதற்கு கீழ் இருக்கிறது ஆன்மா மண்டலம். ஆவி மண்டலம், இது ஆன்மா மண்டலம். இங்குதான் விஷ்ணு இருக்கிறார். இது பரமபிதா, இது பரமாத்மா. பரமாத்மா ஆத்மாவுக்கெல்லாம் தந்தையான ஆத்மா. இது எல்லாவற்றிற்கும் தந்தையான பரமபிதா. இதற்கு கீழ் இருக்கிறது ஜீவாத்மா. பரமாத்மா, ஜீவாத்மா. ஜீவாத்மா தான் பிரம்மா.
பிரம்ம மண்டலம். இங்கிருந்துதான் ஜீவன்கள் உண்டாகிறது. இந்த ஜீவன்கள் ஏன் அழிவு பாதையில் இருக்கிறது என்றால், இந்த பிரம்மாவுக்கு தலை 4 தலை இருக்கிறது. ஒரு தலை மனுஷ தலை, ஒரு தலை சிங்கத்தலை, ஒரு தலை எருது தலை, ஒரு தலை கழுகு தலை. இந்த 100 ஆண்டுகளுக்கு அவருடைய 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரம்மா அழிந்து தன்னுடைய முக ரூபத்தை மாற்றுவார், வேறு ஒரு இதா மாறுவார். மாறி அவர் மாறிக்கொண்டே இருப்பார். இந்த ஒரு இடத்தில் தான் அழிவு இருக்கிறது, மற்ற இடங்களில் அழிவு கிடையாது. ஏன் மாறுகிறார்கள் என்றால், முதலாவது மனித தலை. இந்த தலை 4 தலையும் இருக்கிறது. 4 தலையை 4ஆக அவர் பிரிக்க வேண்டும். சிங்கத்தலையை சிங்கமாக தனியாக பிரிக்க வேண்டும், சிங்க ரூபத்தோடு ஒத்துப்போக வேண்டும். பறவைகளை தனியாக பிரிக்க வேண்டும், எருது வகைகளை தனியாக பிரிக்க வேண்டும், மனித வகைகளை தனியாக பிரிக்க வேண்டும். இந்த பிரிப்பதற்கான காலங்கள் தான் இவைகள். இதற்கு குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மனிதனை படைப்பதற்கு முன்னதாக 18 படைப்புகள் பூமியில் நடந்து முடிந்து விட்டன. ஒவ்வொரு படைப்பிற்கும் 24,000 ஆண்டுகள் அதுல கணக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் 18 × 24,000 என்றால் 4,32,000 ஆண்டுகள் வரும். இது இந்து வேதத்தில் 4,32,000 ஆண்டுகள் ஒரு யுகம் என்று சொல்லி இருக்கிறது. இதே கணக்கை தான் குர்ஆனிலும் சொல்லியிருக்கிறது. இப்பொழுது பிரம்மா அழிவுக்குட்பட்டு வேறு மாதிரி செய்து கொண்டிருக்கிறார். சரி, இனி இந்திரன் இருக்கிறார். இந்திரன் எந்த லோகத்தில் இருக்கிறார்? இந்திர லோகம் தான் நட்சத்திரங்கள் இருக்கிற லோகம். நட்சத்திரங்கள் இருப்பது இந்திர லோகத்தில் இருக்கிறது. இந்திர லோகத்திற்கு கீழ் மனு இருக்கிறார். இப்போ இந்த புராணங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. புராணங்கள் எழுதப்பட்டவைகளை நீங்கள் படிக்க வேண்டுமானால், அதை புரிய வேண்டுமானால், இந்த பிரபஞ்சத்தின் ஆன்மாவாகிய கால கணிதத்தை நீங்கள் புரிந்து கொண்டால் மட்டுமே உங்களுக்கு அந்த புராணங்கள் படிப்பதில் புரியும். அது சிறு வயதிலிருந்தே கற்று வருகிற பிராமணர்களுக்கு அது சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் அல்ல. அது அல்லாதவர்கள் எல்லோரும் இப்பொழுது இதை படிக்கிறார்கள். ஆனால் அதை படித்தால் அது புரிவதில்லை, எல்லாம் ஒரு கதை போல் இருக்கிறது. இதை புரிய வேண்டுமானால் மனு என்றால் யார்? மனுவுக்கு மேல் இருக்கிற இந்திரன் என்றால் யார்? அது அதற்கு மேல் இருக்கிறது. இந்திரனுக்கு மேல் இருக்கிற பிரம்மா என்றால் யார்? பிரம்மாவுக்கு மேல் இருக்கிற விஷ்ணு என்றால் யார்? இந்த விஷ்ணுவுக்கு மேல் இருக்கிற ரோம ரிஷி யார்? உருந்து போகிற மீன் செடிகள் எது? அதற்கு மேல் இருக்கிற பிரம்மம் யார்? பரம். அதான் பரம். இந்த பரத்துக்குள் மரணங்கள் கிடையாது. அதற்கு மேல் இருக்கிற சக்தி. இவைகள் என்ன வடிவங்களாக கொடுத்து எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நன்றாக படித்து புரிந்து கொண்டால், ஒரு அரக்கன் தாரகாட்சன், அதாவது தாரகாசுரனுடைய மகன், ஒரு வரம் கேட்கிறான். யாரை பார்த்து கேட்கிறான்? பிரம்மாவை பார்த்து கேட்கிறான். பிரம்மாவை பார்த்து கேட்டு தன்னுடைய சகோதரமாரெல்லாம் திரிபுரங்கள், பாதாள லோகத்தை ஆளவும், மனித உலகத்தை ஆளவும், வானுலகத்தை ஆளவும் வரங்களை பெற்றுக் கொண்டான். மாயசூரன் என்கிற ஒரு அசுர தச்சனை கொண்டு இந்த மாய லோகத்தை அவர்கள் உண்டாக்குகிறார்கள். உண்டாக்கி பாதாள லோகத்துக்கு ஒருவன் அரசனாகவும், மனித உலகத்துக்கு ஒருவன் அரசனாகவும், வானுலகத்துக்கு ஒருவன் அரசனாகவும் இருக்கிறான். இவன் தங்களை அழிக்க முடியாத வரங்களை பெற்றுக்கொண்டான். அப்படி பிரம்மாவிடம் அழிக்க முடியாத ஒரு வரங்களை பெறவே முடியாது. ஏனென்றால் பிரம்மாவே அழிவுக்கு உட்பட்டவர், படைக்கிறவரும் அவரே, அழிவுக்கு உள்ளாகப்படுகிறவரும் அவரே. இதற்கு மேல் இருக்கிற விஷ்ணு அழிய மாட்டார். அதற்கு மேல் இருக்கிற பரமாத்மாவும் பரமதேவனும் அழிய மாட்டார். இது கீழ் இருக்கிறவர் தான். ஆனா அவங்க படைக்கிற வகையை சார்ந்தவர்கள் அல்ல. இதற்கு கீழ் இருக்கிற பிரம்மா படைத்து வரத்தை கொடுத்து விட்டார். ஆனால் ஒரு நிபந்தனை கொடுப்பார், அழிவு என்பது உண்டு. அப்படி என்று சொல்லும் போது அவர்கள் 3 பேரும் ஒரே அம்பினால் தான் அழிக்கப்பட வேண்டும். நாங்கள் அழித்தால் ஒரே அம்புக்கு மட்டும்தான் நாங்கள் இரையாக வேண்டும் என்று வரத்தையும் பெற்றுக் கொள்வார்கள். இப்போ 3 உலகங்களை பற்றி அறிய வேண்டும். 3 உலகங்கள் இருக்கிறது. ஒன்று பாதாள லோகம், ஒன்று பூமி உலகம், ஒன்று வானுலகம். இப்போ பாதாள லோகத்தை பற்றி அறிய வேண்டும். அடுத்தது திரிபுரங்கள். நான் சொல்றேன்னா திரிபுரங்கள் எரிக்கப்படுதல் புராணங்களில் இருக்கிறது. திரிபுரங்கள் எரிக்கப்படுகிற விஷயம் உயர்ந்த விஷயம் ஒன்று. 2வது திருப்பார்கடல் கடைகிற விஷயம், அதுவும் உயர்ந்த விஷயம். தாரகாசுரன், சிங்கமுகன் எல்லாம் அழிக்கப்படுகிறதும் பெரிய விஷயங்கள். ஏனென்றால் சிங்கமுகன், தாரகாசுரம், சூரபத்மன் எல்லாம் அழிக்கப்படும் போது அவன் விஷ்ணு லோகம் வரைக்கும் பிடித்து விடுவான்.
விஷ்ணு லோகம் வரைக்கும் பிடித்து ஆட்சி செய்வார்கள். அதற்கு கீழ் இருக்கிற எல்லாமே இவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த அழிவை அழிப்பதற்காக தான் குமாரன் அவதாரம் உருவாக்கப்படுகிறது. இப்படி எப்படி தனித்தனியாக இருக்கிறது, அது எந்த உலகம் வரை எப்படி இருக்கிறது என்கிற உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அமைப்புகளும் இந்த கால தேவன், காலம், பிரபஞ்சத்தின் காலம், கால புருஷன், கால தேவன், பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த அமைப்புகள் எப்படி இருக்கிறது என்பதை இந்த ஒரு விஷயத்தில் மட்டும்தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். நான் இனி உங்களுக்கு பாதாள லோகம் எப்படி ஆளப்படுகிறது, பூமி எப்படி ஆளப்படுகிறது, வானுலகம் எப்படி ஆளப்படுகிறது, இவர்கள் 3 பேரும் இரும்பு கோட்டை, வெள்ளி கோட்டை, தங்க கோட்டை என்று 3 கோட்டைகளை கட்டி ஆண்டு வந்தார்கள். இது எப்படி என்பதை அடுத்து தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன்.